இங்கே இந்த பொண்ணு வளர்க்குற நாய் திடீர்னு அவளோட நெத்தியை டச் பண்ணுது. அதை பார்த்தது அவளுக்கு அவளோட அப்பா ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலா அந்த நாயை அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு தான் அவ பார்த்திருப்பா. இப்ப அடுத்த நாள் பார்த்தா அவங்க அப்பா உட்கார சேர்ல இந்த நாய் உட்காந்துருக்கு. சரி இதை வளர்க்கலான்னு அவன் முடிவு பண்றா. ஆனா அவங்க அம்மா இதெல்லாம் வளர்க்கூடாதுன்னு சொல்லி வெளியே அமைச்சிடறாங்க. இப்ப அடுத்த நாள் அவ ஸ்கூல் போயிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் அந்த நாயை பாக்குறா. சரி வீட்டுக்கு கூட்டு வந்து வளர்க்கலான்னு வளர்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அந்த நாய் செமையா குலைக்குது. அவங்க பயந்து வெளியே நிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தா மேல இருந்த ஃபேன் கீழே விழுது. அதை பார்த்தது அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அது அப்படி பண்ணிருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டு எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வராங்களோ அப்பெல்லாம் அவங்க அப்பா உட்கார சேர்ல தான் அந்த நாய் போய் உட்காருது. அவங்க அப்பா மாதிரியே போய் சோஃபால படுத்துக்குது. அவர் பாக்குற ஃபுட்பால் மேட்ச் இதுவும் பாக்குது. அவருக்கு பிடிச்ச கோக்கை இதுவும் கேக்குது. இப்போ ஒரு நாள் இவங்க வீட்டுல மழை தண்ணி உள்ள வந்துடுது. அப்ப பவர் கேபிள் தண்ணியில பட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்தது அவங்க அம்மாவும் பொண்ணும் நம்ம சாக போற நினைச்சு ஒருத்தங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடந்திருக்காது. அப்ப கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்க அந்த நாய் வரத பாக்குறாங்க. அதை திட்டிக்கிட்டே உள்ள போய் பார்த்தா பவர் சாக்கெட் ஆஃப் பண்ணி இருக்கு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பா தான் இந்த பவர் சாக்கெட்டை யூஸ் பண்ணுவாரு. இந்த நாய்க்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருப்பா. அந்த நாய் அந்த பொண்ணோட நெத்தியில வந்து அவங்க அப்பா டச் பண்ற மாதிரியே டச் பண்ணுது. தன்னையும் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக எந்த பொண்ணு தன்னோட அப்பா இந்த நாயோட உடம்புல வந்திருக்காருன்னு அது தெரிஞ்சதும் அவ பயங்கரமா அழறா. அவங்க அப்பாவை டச் பண்ற மாதிரியே அந்த நாய்கிட்ட போயிட்டு நெத்தியில டச் பண்றா. அதுக்கப்புறம் அவ கல்யாணத்துக்கு கிளம்பி போறா. அந்த நாயும் பொண்ணோட அப்பா கூட வர மாதிரி அது கூட வருது. மாப்பிள்ள ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இடத்துல போய் அது உட்காருது. இறந்து போனா கூட தன்னோட பொண்ணுக்காக அவர் திரும்பி வந்திருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்து இறந்து போன ஒருத்தங்க திரும்ப அந்த மாதிரி தோணி இருக்கா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.